ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா செந்தில் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் வந்து பிரைட்ஸ் வந்து நல்லா மேக்கப் பண்ணியிருப்பாங்க. கூட இருக்கவங்க நம்ம எப்படி மேக்கப் பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் சிம்பிளாக வீட்டிலேயே நம்ம எப்படி மேக்கப் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எதில் மேக்கப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன், பர்பிள் அன்பாக்சிங் வீடியோ. அதில் இருக்க ப்ராடக்ட்லாம் எடுத்து தான் இப்போ நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். அதோடைய லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸை நல்லா பேபி வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதான் அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் துடைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஈரப்பதமாக இருக்குது, கொஞ்ச நேரம் இது ஃபேனில் வந்து இதுவாகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் போட போகிறோம் பார்த்திங்கன்னா, NYBay உடைய 3-in-1 ஹைலைட்டர், மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் மூணுமே இருக்கிற க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய வேண்டாம். இது மூணுமே இருக்கிறதால இது ஒன்றே போதும் நமக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஆல்ரெடி இந்த அன்பாக்சிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளாக பண்ணுறதால நான் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக இது பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் க்ளோவாக ஆகுது பாருங்கள் நம்ம ஃபேஸ். அப்படியே இந்த க்ளோனஸ் தெரியுது உங்களுக்கு. நம்ம கழுத்துக்கும் போடணும், கழுத்துக்கு போட மறந்துடாதீங்க. நான் போடல, நீங்கள் கழுத்துக்கு போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைலைட்டர், மாய்ஸ்சரைசர் அண்டு ப்ரைமர் மூணுமே இருக்கிறது தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு பிபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்ட பிறகு எல்லோரும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவாங்க. இதுவும் நான் காமிச்சிருப்பேன் அன்பாக்சிங் வீடியோவில். இது ஃப்ரீ கிஃப்ட்டில் வந்தது. வாங்க இந்த பிபி க்ரீமையும் அப்ளை பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் ஸ்லோவாக பேசுகிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. மைக்கு நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ண, மைக்கும் நம்ம வாங்கலை. என் வாய்ஸே போதும், உங்களுக்கு ப்ரைட்டாக தான் கேட்கும். இருங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன் கழுத்துக்கு அப்ளை பண்ணணுன்ட்டு. கழுத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யாரும் கழுத்துக்கு வந்து ஃபேஸ் ஒரு கலர் ஒரு டோனில் இருக்கும், நம்மளோட நெக்கு ஒரு டோனில் இருக்கும். ஸோ அதனால ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிபி க்ரீமும் அப்ளை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கருவலியெல்லாம் இருக்குது, உங்களுக்குலாம் கருவலியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆரஞ்சு கரெக்டர் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பாருங்கள், பிபி க்ரீம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பிபி க்ரீம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் கெனடாவோட காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். இது நேச்சுரல், நியூட் நேச்சுரல். உங்கள் டோனுக்கு என்ன செட் ஆகுமோ அதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இருங்க, ஃபுல்லாக காம்பேக்ட் பவுட்ரு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காம்பேக்ட் பவுட்ரு போட்டாச்சு. நம்ம ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நெக்குக்கும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டு டோனுமே ஒரே மாதிரி இருக்கும். நான் லைட்டாக தான் இப்போ நெக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறதால லைட்டாக எல்லாமே லைட்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் எங்கள் ஃபேஸ்க்கு எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி நெக்குக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, காஜல் வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா NYBay உடைய த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. இந்த காஜல் போட்டுக்கலாம். இதுவும் ஃபஸ்ட் டைம் நான் இந்த காஜல் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காஜல் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காஜல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற இந்த ஹைலையும் வந்து அது போட்டால் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன், நம்ம ஹை லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி மேலே போடவும் மறந்துடாதீங்க காஜல். இருங்க நான் மேலேயும் உங்களுக்கு போட்டுட்டு 2 ஐஸ்லையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மஸ்காரா. இருங்க லைனர் இருக்கான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைனர் போட்டுக்கலாம். இருங்க லைனர் போட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஐ லவ் பென் ஐலைனர். இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். இதுவும் என்வைபோடையது தான். இருங்க இது போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேலே லைனர் வைக்க தெரியணுன்னா இப்படி வச்சு இது இந்த மாதிரி பண்ணிங்கனாலே அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இது ஒரு குட்டி டிப்ஸ் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் ரைட் சைடு இருக்கிற ஹையில் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மஸ்காரா வச்சா கம்ப்ளீட் ஆயிரும். மொத்தமாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைனரும் ஸ்கெட்ச் ஐலைனர் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஏதோ என்வைபியோடைய மஸ்காரா தான். வாங்க அதுவும் போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்காராவும் போட்டு நான் லைட்டாக தான் மஸ்காரா போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய இந்த ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஹையாகவே. ஒரு பார்த்தா தெரிதான்னு தெரியல. இங்கே லைட்டிங் செட்லாம் கம்மியாக இருக்கிறதால தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய ஐ லுக்கு. உங்களுக்கு வேணும்னா கூட ஐ ஷேடோலாம் போட்டுக்கலாம். பட் ஐ ஷேடோ இப்போ போடல. ஃபங்க்ஷன் டைமில் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். எனக்கு ஐ ஷேடோ போடலாம் பிடிக்காது. பார்த்துக்கோங்க. இது ஐ லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா லிப் பாம் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லிப் பாம் போட மறந்துட்டேன். நீங்கள் லிப் பாம் முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே பேபி லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். என் பையன் எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். லிப் பாம் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய லிப்ஸ் மாய்ஸ்சரைசராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் இருக்குது. ப்ளஷ் யூஸ் இதை நான் ஃபஸ்ட் டைம் ப்ளஷ்ஷும் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஷ் யூஸ் பண்ண எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா என்வைபியோடது தான். எல்லாம் அன்றைக்கி பர்பிள் அன்பாக்சிங் பண்ண சொல்ல காமிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ப்ளஷ்ஷு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ப்ளஷ்ஷு இதுங்க ப்ளஷ் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளஷ் போட்டுக்கலாம் லைட்டாக. நிறைய எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இதை நான் இங்கே கூட அப்படியே கூட ஐக்கு கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ ஷேடோவை கூட அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இதை. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணாதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, அது ப்ளஷ்ஷு அந்த ஸ்மைலோடு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. மேலே அப்படியே இதை ஐக்கும் போட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன். இருங்க எல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே ஐ ஷேடோவும் அந்த ப்ளஷ்ஷை வச்சே போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸ்மைல் பண்ண சொல்லுங்க. ஃபஸ்ட் டைமில் ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வாங்கினது எல்லாத்தையுமே நம்ம வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் மட்டும்தான். நியூட் ஷேட் இது. லிப்ஸ்டிக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள் லிப்ஸ்டிக்கை வச்சு மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கலாம்.
எல்லாமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால இந்த பொட்டும் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் நான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரை இந்த மாதிரி பொட்டு நான் வச்சது இல்லை. ஸ்டோன் பொட்டு வச்சுருக்கேன். ஒன்லி ரவுண்டாக இருக்க பொட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோபுரமாக இருக்க பொட்டு நான் வச்சது இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வச்சுட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய மேக்கப் லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பர்பிளில் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஐப்ரோ பென்சில் இல்லாததால் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணல. இப்போ இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வெளிச்சம் இல்லாதால தெரியல, இப்போ தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ரொம்ப காமெடியெல்லாம் இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நம்ம இந்த ப்ளஷ் போட்டதால கொஞ்சம் காமெடியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.